ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் ஒரு குட்டியான ட்ரிப்புக்கு போகிறோம். ஸோ ட்ரிப்பில் என்னென்ன பண்ண போகிறோம், எங்கே போகிறோன்றதான் சொல்ல போகிறேன். காலையில் 4 மணி ஆகுதுங்க. ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி ட்ரிப்புக்கு நான் தான் லஞ்ச் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் லஞ்ச் சமைக்கணும். அதனால் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். ப்ளஸ் பீச்சில் தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கான தேவையான பேப்பர் பிளேட்டு, ஸ்பூனு, கப்பு, டிஷ்யூ பேப்பர், ட்ராஷ் பேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஆக்சுவலி நைட்டே நான் சமைச்சிருக்கலாம் வேணும்னா, பட் ரொம்ப வெயில் அடிக்குதுங்க வெளியே. அப்போது கொண்டு போனது ஏதாச்சும் கெட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் யாராலையும் சாப்பிட முடியாதுல்ல. அதனால தான் சரி 4 மணிக்கு பரவாயில்ல, ஒரு நாள் காரில் கூட தூங்கிக்கலாம் தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். டெக்ஸஸில் நிறைய பீச் இருக்குங்க. ஒன்று கார்பஸ் கிறிஸ்டி, இன்னொன்று கேல்வெஸ்டன், சவுத் பாத்ரே, ராக் போர்ட், போர்ட் அரான்சஸ். இன்றைக்கி நாங்கள் போகிறது போர்ட் அரான்சஸ் தான். போர்ட் ஏனும் சொல்லுவாங்க. ஆக்சுவலி 2023 நாங்கள் அந்த பீச்சுக்கு போயிருக்கோம். ஆனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா செம்ம மழை, காற்று, குளிர். குழந்தைங்கனால தண்ணியில் விளையாடவே முடியல. நாங்கள் பீச்சில் கம்பளி பொத்திட்டு உட்காந்துட்டு இருந்தோங்க. நாங்கள் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பீச்சில் இது வரைக்கும் போயிட்டு கம்பளி போட்டு உட்காந்துட்டு இருந்த ஆளுங்க. அதனால் அன்றைக்கி அவ்வளோ நல்லா விளையாட முடியாதனால நாங்கள் திரும்பி வந்துட்டோம் சீக்கிரமாக. அதனால் இன்றைக்கி அதே பீச்சுக்கு தான் போகிறோம். இன்றைக்கே ரிட்டர்ன் ஆகலை, நாங்கள் நாளைக்கு தான் ரிட்டர்ன் ஆகிறோம். ஒரு ஏர்பிஎன்பியும் புக் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸும் வராங்க கூட. அதனால் செம்ம ஃபன்னாக இருக்க போகுது இந்த ட்ரிப்பு. வெஜிடபிள் புலாவும் சிக்கன் கறியும் தான் பண்ணியிருக்கேன் லஞ்சுக்கு. ரெண்டுமே பண்ணியாச்சு, பேக்கும் பண்ணியாச்சு. கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நடுவில் நம்ம மில்லி குட்டி இருக்குல்லங்க, அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல. யூஸ்வலாக எங்கேயாச்சும் ட்ரிப்பு போகிறோன்னா ஒன்று நாங்கள் மற்றவங்களோட டாக்ஸை பார்த்துப்போம், இல்லை எங்கள் டாக்ஸை எங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களோ பார்த்துப்பாங்க. இந்த தடவை எல்லாருமே வெக்கேஷன்றனால வெளியே போயிருக்காங்க. அதனால் யாரும் கிடைக்கல. இங்கே ரோவர்னு ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப்பில் பெட் சிட்டர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க ஒரு சின்ன ஃபீஸ்க்காக நாய்க்குட்டியை 2 நாள் 3 நாள் பார்த்துப்பாங்க. ஒரு $35 to $45 இருக்கும். அந்த ரோவர் ஆப்பில் கூடங்க லாஸ்ட் மினிட்ல யாருமே எங்களுக்கு கிடைக்கல. அதனால் மில்லி குட்டியும் எங்கள் கூட வருது. 4 hours ட்ரிப்பில் 1.5 hours எங்கள் கூட தான் வரும். அதுக்கப்புறம் நாங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட ட்ராப் பண்ணிவிட்டு போகிறோம். ஸோ மில்லியோட திங்ஸையும் பேக் பண்ணணும். எப்படியோ சிக்கன் கறி, வெஜிடபிள் புலாவெல்லாம் பேக் பண்ணியாச்சு. அடுத்தது எனக்கு தேவையான 2-3 ஐட்டம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு காஃபி, அதாவது பிளாக் காஃபி, காஃபி பொடி, சுடு தண்ணி, கொஞ்சமாக ஜீரகம். நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? வர காப்பியில் ஜீரகம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அது கூட கொஞ்சம் கருப்பாக இருக்கிற அந்த சர்க்கரை இருக்குல்ல, கருப்பட்டி, ஐ திங்க் அது போட்டு குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஜீரகத்தோட. பட் நான் சுகரை யூஸ்வலாக மார்னிங்கில் அவாய்ட் பண்ணிடுவேன், நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு சுகர் இல்லாத வர காப்பி தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே குழந்தைங்க எந்திரிச்சு வந்துட்டாங்க. அவங்களுக்கும் தலையெல்லாம் சீவிட்டு ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட் மினிட் எடுத்து வைக்கிறதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு எல்லோரும் கிளம்ப போகிறோம். கொஞ்சம் நட்ஸும் எடுத்திருக்கேன் ஒரு ஜிப்லாக் பேக்கில். கொஞ்சம் பாதாம், டேட்ஸ், அப்புறம் இன்னொரு பழம் இருக்கே, அத்திப்பழம், காஞ்சது ட்ரைடு ஃபிக். அது ரொம்ப நல்லதுங்க, நிறைய ஃபைபர் இருக்குது அதில். அதனால் கண்டிப்பாக லேடிஸ் இந்த வீடியோவை பார்க்குறவங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கலன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹெல்த்தியாக இல்லைன்னா நம்மளால் அடுத்தவங்களையும் பார்த்துக்க முடியாது. அதனால் டேட்ஸு, நட்ஸு, அத்திப்பழம் எல்லாம் டெய்லி ஒரு 2 சாப்பிட்ருங்க. 7 மணி ஆகிடுச்சு. பியூட்டிஃபுல் சன்ரைஸுங்க. ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளோ சீக்கிரம்லாம் எந்திரிச்சு. லீவ் விட்டதுலேருந்து கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறோம். மில்லிக்குட்டியும் காரில் தூக்கி போட்டுட்டு எல்லாரையும் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டு பக்கத்துலேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க காரில் தான் வராங்க. பட் அவங்களையும் ஞாபகப்படுத்திட்டோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஒரு ஐட்டம் எடுக்க மறந்துட்டோம். அதனால் திருப்பி வீட்டுக்கு போயிட்டு அந்த ஐட்டமையும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வழி ஃபுல்லாக இப்படி தாங்க இருந்துச்சு வெதரு. நல்ல மழை வர மாதிரி. இந்த தடவையும் பீச்சுக்கு போகிறது அதே மாதிரி ஆகிடுமோன்னு ஒரு சின்ன கவலை. பட் போக போக வெதர் பெட்டர் ஆகிடுச்சு. 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பிரேக் எடுத்திருக்கோம். ஒரு கடையில் நிறுத்தி ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே பார்த்தா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க இந்த செம்பருத்தி. இந்த மாதிரி செம்பருத்தி நான் இந்தியாவில் பார்த்ததே கிடையாது. அதான் உங்களுக்கு காமிக்கலாமேன்னு ஒரு சின்ன வீடியோ. அப்படியே மில்லியையும் எங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க பார்க்கிங் லாட்லேயே பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க மில்லியை. அதுக்கப்புறம் எங்கள் பயணத்தை திருப்பியும் தொடர்ந்து கிளம்பியாச்சு. போர்ட் அரான்சஸ் வந்தாச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது வெதர், பர்ஃபெக்ட் ஃபார் பிளேயிங் இன் த பீச். ஆனால் எனக்கு உண்மையை சொல்லப்போனால் பீச்சில் விளையாடுறது பிடிக்காது. எனக்கு அந்த மணல் ஒட்டுறது உடம்புல, அப்புறம் அந்த சூடு, பயங்கர வெயிலுங்க. பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்குது. 94-95 degrees இருக்குது. ப்ளஸ் யூஎஸில் டக்குன்னு டேன் ஆகிடலாம்.
எனக்கு வெயிலே பிடிக்காதுங்க. நான்லாம் ஊட்டி பொண்ணு. அதனால் நானும் என் ஃப்ரெண்டும் கொடைக்குள்ளே உட்காந்து அரட்டை அடிக்க போகிறோம். என் பொண்ணும் அவள் பொண்ணும் போய் பீச்சில் நல்லா ஆட்டம் போட போகிறாங்க. அவங்க என்ஜாய் பண்ணட்டும். நாங்கள் 2 பேரும் நல்ல ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி பிக்னிக் பிளாங்கெட்டெல்லாம் விரித்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு இறக்கி கார்லேருந்து உட்காந்துட்டோம். குழந்தைங்க தண்ணியில் விளையாட போயிட்டாங்க. அப்போ தாங்க ஒரு காட்சி பார்த்தேன். ஒரு சின்ன குழந்தை கையில் ஒரு ஸ்நாக் மாதிரி வச்சுருந்துச்சு. ஃபிஷ் கிராக்கர்ஸ் நினைக்கிறேன். சின்ன சின்ன ஃபிஷ் ஷேப்பில் இருக்கிற பிஸ்கெட்ஸ். அது வந்து பறவைங்களுக்கு ஃபீட் பண்ணுது. எல்லா பறவைங்களும் அவளை சுற்றி வந்து அது சாப்பிட்டு ட்ரை பண்ணாங்க. சீகல்ஸ்னு வாங்க இந்த பறவையை. அப்போ தான் ஒரு தத்துவம் ஞாபகம் வந்துச்சு. நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு இருந்துச்சுன்னா தான் எல்லோரும் நம்மளை சுற்றி இருப்பாங்க. நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. எப்படி என் தத்துவம் செமலை. இப்போது பின்னாடி பார்த்தீங்கல்ல ஒரு எல்லோ அண்ட் ப்ளூ ஆரஞ்சு கலரில் ஒரு கவரிங் மாதிரி இருந்துச்சுல்ல, வெயிலேருந்து நம்மளை ஷேட்ஸ் மாதிரி. அது வந்து அங்கே ரெண்ட்டுக்கு கிடைக்கும். ஒரு டே ஃபுல்லாக ரெண்ட் எடுக்கிறதுக்கு $125. சாப்பிட்ற டைம் ஆன உடனே ரொம்ப வெயில், அதனால் வெயிலில் உட்காந்து சாப்பிட முடியல. அதனால் அது ஒன்று ரெண்ட்டுக்கு எடுத்தோம். அது கூடவே 4 சேரும் வந்துடும். ஒரு கூப்பான் இருந்துச்சு $25. அதனால் $100 இது எங்களுக்கு கிடச்சிச்சு. இது 6:30 வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணலாம். கொண்டு வந்தது எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு வெஜிடபிள் சாலட் இருந்துச்சு, அப்புறம் தயிர், லெமன் பிக்கிள், வெஜிடபிள் புலாவ் அண்ட் சிக்கன் கறி. இது எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் குழந்தைங்க திருப்பி விளையாடுறதுக்கு போயிட்டாங்க. மோரும் குடித்தோம். நல்லா இருந்துச்சுங்க இந்த வெதருக்கு. ஐஸில் இருந்த மோர், ஆஹா. அப்புறம் என்ன, நானும் என் ஃப்ரெண்டு உட்காந்து அந்த ஷேடுக்குள்ளேயே உட்காந்து நல்லா அரட்டடித்தோம். குழந்தைங்கள்லாம் விளையாட போனாங்க. இனி அடுத்தது ஏர்பிஎன்பிக்கு போகணும். இங்கேருந்து 40 மினிட்ஸ் இருக்குது ஏர்பிஎன்பி. ஆனால் 4 o'clock தான் செக்இன். அதனால் ஒரு 4:30 இல்லை 4:40 மாதிரி கிளம்பலான் இருக்கும். அப்புறம் ஏர்பிஎன்பிக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு சன்செட் பார்க்க போகலான்னு ஒரு பிளான். வேறு ஒரு பீச்சில் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலான்ட்டு. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இனி நிறைய விசேஷங்கள் இருக்குது இந்த ட்ரிப்பை பற்றி. அடுத்த வீடியோவில் பாருங்கள், சரியா? ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.